Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆதார் அப்டேட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 14 ஓட பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் முடிய போகுது. அதுக்கப்புறம் அப்டேட் பண்றவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அமௌண்ட்னு சொல்லி நிறைய நியூஸ் வைரல் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லி நீங்க ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் பண்ணணும், யார் யாரெல்லாம் பண்ண வேண்டியது இல்ல யாரெல்லாம் மஸ்டடா பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம லைன் பை லைனா பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 இயர்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணியிருக்கணும், ஃபோட்டோ அப்டேட் பண்ணியிருக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டெமோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் பண்ணியிருக்கணும். எவ்ரி 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். சைல்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் 2 இயரில் நீங்கள் ஆதார் எடுத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு மேலே அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்டேட் தான் இது. ஸோ எவ்ரி 10 இயர்க்கு நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்டேட் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அது ஒரு முக்கியமான அப்டேட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆதார் எடுத்ததுக்கப்புறம் ஃபோன் நம்பர் மாற்றிருப்பீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் மாற்றிருப்பீங்க, அப்படி இல்லைனா ஏதாவது லிங்க் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்க சில பேருக்குலாம் வந்து நம்ம இந்த செப்டம்பர் 14 வந்து பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ வந்து நம்ம இன்றைக்கி லைன் பை லைனாக பார்த்துலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆதாருக்கு பார்த்தீங்கன்னா eaadhar.uidi.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு வாங்க. இந்த இணையதளத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக் ஆதார் வேலிடிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களோட ஆதார் பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷனில் இருக்குது, என்ன அப்டேட்டில் இருக்குது, என்ன அப்டேட் பண்ணணுங்கிற முதல்ல வந்து டீட்டெயில் எல்லாமே நமக்கு சொல்லிடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆதார் எடுத்து 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட் பண்ணாமல், எந்த ஒரு பேங்கிங் லிங்கிங் பண்ணாமல், எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கண்டிப்பாக அப்டேட் பண்ணி ஆகணும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் ஆதாரில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர் டேட்டா பர்த்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்கலாம், நம்ம பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கிறது உங்களுக்கு பெட்டர். ஸோ இது எப்படி செக் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் ஆதார் நம்பர் இருந்தாவே போதுமானது. இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள். நான் என்னோட ஆதார் நம்பர் போடுறேன். போட்டுட்டு கீழே கேப்சா மட்டும் கொடுங்க. உங்கள் ஆதார் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு நமக்கு சொல்லிவிடும். ஸோ வந்து இதுக்காக வந்து நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போகணும், அவங்கள போய் கேட்கணும், நமக்கு வந்து இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வருமா, இல்லை வந்து நம்ம நிறைய செலவு பண்ணுமா, இல்லை 100 ரூபாய் ஆயிரமான்னு சொல்லி கவலைப்பட அவசியமே இல்லை. இதில் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னாவே போதுமானது. இந்த மாதிரி ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்னு வந்தால் நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டும் பண்ண தேவையில்லை. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா POI POA வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு போட்டிருக்கும். அப்படி இல்லைனா இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் மெசேஜ் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் வந்து மஸ்டடாக பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணியிருக்குன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸ் போட்டிருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து இது எல்லாரும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். இப்போ செப்டம்பர் 14 மேலே கண்டிப்பாக வந்து அமௌண்ட் பண்ணிடுவாங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இல்லையான்னு கேட்டிங்கன்னா ப்ரௌசிங் சென்டரில் போனீங்கன்னா அவங்க அதுக்கான சார்ஜ் வாங்கிக்குவாங்க. நீங்கள் பண்ணிக்கிட்டால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இந்த செப்டம்பர் 14 மேலே பண்ணுறேன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஒரு சார்ஜ் போடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா டபுள் சார்ஜாக தான் இருக்கும். ஸோ வந்து இப்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்குது. நீங்களே உங்கள் மொபைல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஆதார் சேவை மையமில் போய் நீங்கள் அந்த பயோமெட்ரிக் அப்டேட் ஆகட்டும், இல்லை POI இல்லை POA டாக்குமெண்ட் அப்டேட் ஆகட்டும், நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் தான் இப்போ வைரல் நியூஸாக போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நல்ல அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.